விஜய்க்கு கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. தேர்தலின் போது வடிவேலுவுக்கு கூடிய கூட்டத்தை ஒப்பிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். விஜய் ஒரு மிகச்சிறந்த நடிகர், நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர். ஆகையினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள். சிவகாசிக்கு வருவார்கள் சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமாக இருந்து பார்க்கத்தான் விரும்புவோம். எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருடைய ஆட்சியில் எப்படி வைக்கிறது பார்ப்போம். கூட்டமெல்லாம் ஓட்டாவாது. விஜயின் பேச்சு திமுகவின் வெற்றியை பாதிக்காது. நாச்சியார் கோயிலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் பேட்டி. இரண்டாவது இடம் யாருக்கு என்கிற போட்டியில் அவர்கள் பேசுகிற பேச்சு தானே தவிர திமுகவின் வெற்றியை விஜயினுடைய பேச்சு பாதிக்காது. பாதிக்கிற சூழல் தமிழகத்தில் இல்லை. விஜய்க்கான கூட்டணி கதவை மூடிவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் நிச்சயம் விசிக இடம் பெறாது எனவும் திட்டவட்டம். எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். தமிழ்நாடு அருகே ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசு. கன்னியாகுமரி அருகே தென்முனையிலும் சென்னைக்கு அருகிலும் என மொத்தம் 4 இடங்களில் எண்ணெய் எடுக்க அனுமதி. பெஹல்காம் தாக்குதலால் இந்தியர்களின் ரத்தம் கொதிப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேச்சு. பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் சூளுரை. தமிழ்நாட்டில் தங்கியுள்ள 250 பாகிஸ்தானியர்கள் நாளை மறுதினத்திற்குள் வெளியேற சம்மன். சென்னையில் மட்டும் 15 பேர் தங்கியுள்ளதாக தகவல். கேரளாவின் கொச்சியில் மலையாள திரைப்பட இயக்குநர்கள் கலீல் ரகுமான், அஷ்ரப் அம்சா கைது. உயர் ரக கஞ்சாவை வைத்திருந்த புகாரில் நள்ளிரவில் கலால் துறையினர் நடவடிக்கை. புதுச்சேரியில் பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கொலை வழக்கில் அமைச்சர் சாய் சரவணனுக்கு தொடர்பு இருக்கலாம். கொல்லப்பட்ட உமாசங்கரின் தந்தை குற்றச்சாட்டு. ஆட்சேபகரமற்ற பகுதிகளில் வசிக்கும் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியீடு. தகுதியானவர்களுக்கான வருமான உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக உயர்வு. பாஜக உளி சுத்தியலை வைத்து உடைப்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் சாசனத்தை சிதைத்து வருகிறது. அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. இருட்டு கடைக்கு யார் உரிமையாளர் என்பதில் ஓயாத பிரச்சனை. நயன் சிங் உரிமை கொண்டாடிய நிலையில் அதற்கு கவிதா மறுப்பு. ஜெயலலிதா இறந்து 8 வருடங்கள் ஆகியும் நம்மை எதிர்த்தவர்கள் கட்சியின் கரைவேட்டியை கட்ட முடியவில்லை என திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விமர்சனம். இன்னொருவர் காரில் எந்த கொடியை கட்டுவது என்ற குழப்பத்தில் இருக்கிறார் என்றும் தாக்கு. சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர், திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வெப்பத்தை தணித்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை செட்டிப்பாளையம் பகுதிகளில் களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகள், தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். கோடை விடுமுறையால் வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் நீராடி குதூகலம், தேவாலயத்திற்கும் சென்று வழிபாடு. ஓசூரை அடுத்த அஞ்சட்டி அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. மாடு மேய்க்க சென்றபோது மிதித்த யானை.
ஈரான் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 உயர்வு. Ambulans väl, vad sa den här? 800 பேர் காயமடைந்த நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரம். விஜய்க்கு கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது. தேர்தலின் போது வடிவேலுவுக்கு கூடிய கூட்டத்தை ஒப்பிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். விஜய் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர். ஆகையினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள். சிவகாசிக்கு வருவார் சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமாக இருந்து பார்க்கத்தான் விரும்புவோம். எப்படி பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருடைய ஆட்சியில் எப்படி வைக்கிறது என்று பார்ப்போம். கூட்டமெல்லாம் ஓட்டாவாது. விஜயின் பேச்சு திமுகவின் வெற்றியை பாதிக்காது. நாச்சியார் கோயிலில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் பேட்டி. இரண்டாவது இடம் யாருக்கு என்கிற போட்டியில் அவர்கள் பேசுகிற பேச்சு தானே தவிர திமுகவின் வெற்றியை விஜயினுடைய பேச்சு பாதிக்காது. பாதிக்கிற சூழல் தமிழகத்தில் இல்லை. விஜய்க்கான கூட்டணி கதவை மூடிவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. பாஜக பாமக இருக்கும் கூட்டணியில் நிச்சயம் விசிக இடம் பெறாது எனவும் திட்டவட்டம். நாங்கள் நினைச்சிருந்தா இல்ல, எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். தமிழ்நாடு அருகே ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGCக்கு அனுமதி வழங்கிய மத்திய அரசு. கன்னியாகுமரி அருகே தென்முனையிலும் சென்னைக்கு அருகிலும் என மொத்தம் 4 இடங்களில் எண்ணெய் எடுக்க அனுமதி. பெஹல்காம் தாக்குதலால் இந்தியர்களின் ரத்தம் கொதிப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேச்சு. பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் சூளுரை. தமிழ்நாட்டில் தங்கியுள்ள 250 பாகிஸ்தானியர்கள் நாளை மறுதினத்திற்குள் வெளியேற சம்மன். சென்னையில் மட்டும் 15 பேர் தங்கியுள்ளதாக தகவல். கேரளாவின் கொச்சியில் மலையாள திரைப்பட இயக்குநர்கள் கலீல் ரகுமான், அஷ்ரப் அம்சா கைது. உயர் ரக கஞ்சாவை வைத்திருந்த புகாரில் நள்ளிரவில் கலால் துறையினர் நடவடிக்கை. புதுச்சேரியில் பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் கொலை வழக்கில் அமைச்சர் சாய் சரவணனுக்கு தொடர்பு இருக்கலாம். கொல்லப்பட்ட உமாசங்கரின் தந்தை குற்றச்சாட்டு. ஆட்சேபகரமற்ற பகுதிகளில் வசிக்கும் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியீடு. தகுதியானவர்களுக்கான வருமான உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக உயர்வு. பாஜக உளி சுத்தியலை வைத்து உடைப்பது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் சாசனத்தை சிதைத்து வருகிறது. அம்பேத்கர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. இருட்டுக்கடைக்கு யார் உரிமையாளர் என்பதில் ஓயாத பிரச்சனை. நயன் சிங் உரிமை கொண்டாடிய நிலையில் அதற்கு கவிதா மறுப்பு. ஜெயலலிதா இறந்து 8 வருடங்கள் ஆகியும் நம்மை எதிர்த்தவர்கள் கட்சியின் கரைவேட்டியை கட்ட முடியவில்லை என திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் விமர்சனம். இன்னொருவர் காரில் எந்த கொடியை கட்டுவது என்ற குழப்பத்தில் இருக்கிறார் என்றும் தாக்கு. சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர், திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வெப்பத்தை தணித்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை செட்டிப்பாளையம் பகுதிகளில் களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகள், தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். ஜல்லிக்கட்டு முரட்டு காள துள்ளி துள்ளிக்கிட்டு பெரட்டு வாழ முட்டை பந்து பொறுப்பு பால தென்னாட்டு வீரத்தா ஜல்லிக்கட்டு ஜல்லி 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 ஜல்லிக்கட்டு மாலையோடு காளையோடு.
கோடை விடுமுறையால் வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் நீராடி குதூகலம், தேவாலயத்திற்கும் சென்று வழிபாடு. ஓசூரை அடுத்த அஞ்சட்டி அருகே யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. மாடு மேய்க்க சென்றபோது மிதித்த யானை. ஈரான் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 உயர்வு. Ambulance bell, وسایل نقلیه. 800 பேர் காயமடைந்த நிலையில் தீயை அணைக்கும் பணி தீவிரம்.